அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 2 சம்பவத்த சொல்லலான்னு இருக்கேன். சரியா? ஆ ஒரு நாள் வந்து ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் ஃபீல்டு மெடிக்கல்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் என்னோட ஜிபி இருக்கிற இடம். அப்ப நான் வந்து சவுத் பர்த்ல இருந்தேன். சவுத் பர்த், விக்டோரியா பார்க்கு இந்த 2 இடத்துல இருந்தப்போ அங்க தானே போவேன். அதாவது ஜிபின்னா ஜென்ரல் பிராக்டிஷனர். நம்ம ஊர்ல வந்து பொது மருத்துவர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. அங்க போறேன். நான் மட்டும் தான் போனேன். பிள்ளைங்க அப்ப என் கூட வரல. நான் போறேன். கதவுக்குள்ள திறந்த உடனே ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. அப்படியே எங்க அம்மா மாதிரியே இருந்தாங்க. எங்க அம்மா மாதிரி ஒல்லியா அதாவது இந்த இந்த பக்கம்லாம் பின்னு குத்த மாட்டாங்க. எங்க அம்மாவ செட் ஆளுங்கலாம். இந்த இடத்துல பின்னு குத்துவாங்க தெரியுமா? சாரீல அந்த மாரிலாம் குத்தல. உட்காந்துருக்காங்க. அப்படியே எங்க அம்மா மாதிரியே இருந்தாங்க. கிராமத்துக்காரங்க. நான் அப்போ உடனே எனக்கு அப்படியே ஆச்சரியம் தாங்கல. ம் என்ன பண்றேன்னே எனக்கு தெரியல. அப்படியே எங்க அம்மாவே வந்து உட்காந்துருந்த மாரி இருக்கு. அவங்களும் கிராமத்துக்காரங்க போல இருக்கு. விவசாயம் பண்றாங்க போல இருக்கு. அந்த ஸ்கின் எல்லாம் தெரியும்ல. அந்த கிராமத்துக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு. நான் போய் பக்கத்துல போய் உட்காந்தேன். எப்படி எப்பவும் நான் வந்து பேசுவேன்னு சொல்லியிருக்கேனே, ஆர் யூ ஃப்ரம் இந்தியா? அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து இந்தியான்னு சொன்னது புரியுது. சிலருக்கு வந்து இங்கிலீஷ் புரியும். ஆனா பேச தெரியாது. அவங்க சொன்னாங்க, நான் ஆந்திரான்னு சொன்னாங்க. ஓகே அவங்களுக்கு புரியுது. ம். ஆனா வந்து அவங்களால பேச முடியல. நான் என்ன பண்ணேன், என்ன ஒரு காமெடி தெரியுமா? நான் ஆந்திரான்னு சொன்னாங்க. உடனே நான் தமிழ்ல பேசுறேன். நான் தமிழ்ல பேசுறேன். அவங்க தெலுங்குல பேசுறாங்க. அதாவது எங்க அம்மா வாயிலிருந்து தெலுங்கு வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு ஃபீல் எனக்கு. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, நான் எங்க அம்மாவ ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு வரவே இல்ல. அம் அவங்க தெலுங்குல பேசுறாங்க, நான் தமிழ்ல பேசுறேன். அதாவது பொதுவான நம்ம இந்த தெலுங்கு படம் பார்க்கறதுனால, நம்ம ஒரு லாங்குவேஜோட வர்றதில்ல. அ அவங்க வந்து அம்மாயின்னு சொல்லுவாங்க. அம்மாயின்னா பொண்ணு. அதாவது இப்ப என் என் மகள் அப்படிங்கிற அர்த்தம். அம்மாயின்னா. அப்புறம் வந்து பார்ப்பு அப்படின்னா, பப்புன்னா பேபி. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்க போகுது. அதனால நான் வந்து பிரசவத்த பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அது அப்புறம் பேசிக்கிட்டே இருந்தோம். அவங்க வந்து விவசாயம் பண்றாங்க. அந்த மாரி கிராமத்தில இருக்காங்க. அவங்க பொண்ணும், மருமகனும் டாக்டர பார்க்க போயிருக்காங்க. நான் பேசிக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில ஒரு பொண்ணு எங்கள பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன அவங்க வந்து ஹிந்தி பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்காரரோட. அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நாங்க 2 பேரும் அதாவது வேற வேற லாங்குவேஜ் பேசிக்கிட்டு, ஆனா எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அது உண்மையிலே ஆச்சரியமா தான் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன டாக்டர் கூப்பிட்டாங்களா, நான் போயிட்டேன். அப்புறம் திரும்பி வந்து பார்க்குறப்போ அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் புரிஞ்சாலும், ஏதோ பேசுறாங்க. அ அதுபோல நான் வந்து ம் ஒரு ஜெர்மன் பையன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். மெல்பர்ன்ல இருந்தப்போ. இல்ல அந்த பையன் வந்து எனக்கு தம்பி முறை ஆகுது. சரிங்களா? தம்பியோ, அண்ணனோ. அந்த பையனுக்கு ஒரு லவ்வர் இருந்தாங்க. அந்த பொண்ணு ஃப்ரான்ஸ்ன்னு நெனைக்கிறேன். இல்ல ஃப்ரான்ஸ் தான். அந்த பொண்ணு நாங்க 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நான் வந்த புதுசுல நான் என்ன கேட்டேன், எப்ப அதான் அப்போ வந்து லிவிங் டுகெதர்லாம் நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய மோசமான விஷயம். ச்சே! அது எப்படி கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க? அந்த மாதிரி ஒரு அதெல்லாம் பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தது அப்போ. அப்ப இப்ப பிடிக்குதான்னு கேட்டா, இப்ப ஒண்ணும் பிடிக்கல. இருந்தாலும் எப்படி இருந்தாலுமே, எப்ப வேணா கிளம்பி ஓடி போயிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை தான் எனக்கு இப்போ இருக்குது. லிவிங் டுகெதர்னா. டக்குன்னு பேக்க தூக்கிட்டு ஓடிட்டா என்ன பண்றது? ஒரு ஒரு பிடிமானம் இல்ல. பிடிமானம் இல்லன்னா, இந்த சொந்தத்துக்கு வந்து ஒரு சேஃப்டி கிடையாது. சேஃப்டினா ஒரு உறுதித்தன்மை கிடையாது அப்படின்னு எனக்கு தோணும். லிவிங் டுகெதர். அப்ப நான் கேட்டேன், "எப்ப கல்யாணம் பண்ண போறீங்கன்னு?" கேட்டேன். அதுக்கு அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே, இந்தியன் இல்ல" அப்படின்னாரு. "யூ ஆர் இந்தியன்" அப்படின்னாரு. நான் கேட்டேன், "சரி சொல்லுங்க எப்ப கல்யாணம்?" அப்படின்னேன். 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அ அவரு சொல்றாரு, "இது வந்து ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் பேப்பர். அதாவது மேரேஜ் சர்டிஃபிகேட்டே ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் பேப்பராம்." நான் கேட்டேன், "அதுதான் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் பேப்பர். ஒய் டோன்ட் யூ கெட் மேரிட்? யூ ஆர் லிவிங் லைக் திஸ்" அப்படின்னு. லைக் திஸ்ன்னு சொல்லல. சும்மா அந்த மாரி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது நான் தான் சொன்னேனே யார்ட்டயும் பேச பயப்பட மாட்டேன்னு. அந்த பையன் வந்து இந்த ஏஞ்சலினா ஜோலி வீட்டுக்காரரு பிராட் பிட் மாதிரி முக சாயல். ஆனா டபுள் சைஸ். அ அந்த பொண்ணு நல்ல மாடல் மாரி இருப்பாங்க. இந்த நார்த் இந்தியன் பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. பேசிட்டு இருக்க அப்புறம் சொல்றாரு, "இப்போ கல்யாணத்த வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம்னா, ஆ டைவர்ஸ் வாங்கணும்னா எங்க நாட்ல ரொம்ப கஷ்டம்" அப்படின்னாரு. அப்ப நான் நெனச்சுக்கிட்டேன் உண்மையிலே. அதாவது ஒரு கல்யாணத்த ஆரம்பிக்கிறப்பவே நீ டைவர்ஸ் பத்தி யோசிக்கிற. இதெல்லாம் உருப்படுமா? ஓ! இது என்ன அபசகுனமா நீ ஆரம்பத்திலேயே இப்படி யோசிக்கிற அப்படின்ற மாரி நான் நெனச்சுக்கிட்டேன். ஆனா அத வந்து நான் வெளியில சொல்லல.
ஏன்னா அந்த அந்த பையன் நல்லா பல்கா இருந்தாரா, சரி எதுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு என் மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா நம்ம வந்து இந்தியன்ஸ்க்கே இதே ஆட்டிட்யூடு தான் அந்த பையனுக்கு தெரியும். அப்புறம் இப்ப எங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன்? அப்புறம் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்புறம் வந்து போயிட்டாங்க. அவங்க விசா கிடைச்சதோ என்னவோ தெரியல. அதாவது திருமணம் வந்து ஆம் லிவிங் டுகெதர்ல இருந்து ஆஸ்திரேலியாக்காரங்க குழந்தை பெத்துக்கிறது கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன். அதாவது யாராவது நல்லா பேசுனாங்கன்னா, அவங்ககிட்ட ஆஸ்திரேலியன் கல்ச்சர் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அவங்க வந்து இந்திய கலாச்சாரத்த